உங்களை உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உட்கார்றது அவருக்கு தெரியும், உங்கள் எழுந்திருக்கிறது அவருக்கு தெரியும், நீங்கள் படுத்து உறங்கும் பொழுதும் அவருக்கு தெரியும். உங்கள் எண்ணத்தை தூரத்திலிருந்து அவர் அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய எண்ணத்தை, என்னுடைய எண்ணத்தை, நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அறிந்திருக்கிற நான் உங்களை கைவிடுவேனோ? உங்களை அறிந்திருக்கிற நான் உங்களை விட்டு விலகுவேனோ? உங்களை அறிந்திருக்கிற நான் உங்களுக்கு போஷிக்காமல் இருப்பேனோ? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிறு பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பன் அந்த பிள்ளையினுடைய தேவையை அறிந்திருக்கும் என்று அந்த பிள்ளைக்கு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு என் தேவை என்னன்னு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்று தெரியும், நான் என்ன யோசிப்பேன் என்று கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியும் என்று அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். ஆகவே அப்பா அந்த பிள்ளைக்கு சகல நன்மைகளை என்ன பண்ணுறாரு, செய்து கொடுக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. எப்படி இந்த பிள்ளை நினைக்கிறது, யோசிக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, போகிறது, வருது, அது என்னெல்லாம் செய்யும்ன்ட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதே போல் கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் என்ன யோசிக்கிறோன்ட்டு அவருக்கு தெரியுது, நம்ம என்ன வேதனைப்படுகிறோம் அவருக்கு தெரியுது, நாம் என்ன துக்கப்படுகிறோம் அவருக்கு தெரியுது, நாம் என்ன பாதையிலே போகிறோம் அவருக்கு தெரியுது. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நான் உங்களை மறவேன். அல்லேலூயா. நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து, தேவன் உங்களை மறக்க மாட்டார். தேவன் உங்களை அறிந்து வச்சிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்க அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய குமாரனுடைய இரத்தத்திலே மீட்கப்பட்டிருக்கிற, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற குமாரர்களும் குமாரத்திகளாம் இருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு. அதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அறிஞ்சு கொள்ளணும், அவர் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். 18 பாருங்க, அவைகளை நான் என்ன போனால் தேவனுடைய எண்ணம், ஆலோசனை நமக்கு, அதாவது தேவன் நம்மை குறித்து நிறைய எண்ணங்கள் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை குறித்து நிறைய யோசனைகள் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். கடல்ல மணலை பார்த்துருக்கிறீங்களா? கடற்கரைக்கு போகும்பொழுது அங்கே எவ்வளவு மணல் இருக்கிறது, வனாந்தரத்தில் எவ்வளவு மணல் இருக்கிறது. அந்த மணலை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதாம் தேவனுடைய யோசனை நம்மை குறித்து என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். நாம் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்களை குறித்து அவ்வளவு எண்ணங்களும் யோசனைகளும் ஆலோசனைகளும் தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, சமுத்திரத்தை, அதாவது கடற்கரையில் இருக்கிற மணலின் அளவுக்கு எண்ணம் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். நம்ம குறித்து யாராவது இவ்வளவு யோசிக்க முடியுமா? அன்புக்குரியவர்களை, நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, உங்களை குறித்து யாராவது இவ்வளவு யோசித்திட முடியுமா? யாராவது இவ்வளவு யோசித்து இருக்கிறாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் யோசித்து கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் சுயநலமாக தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவங்கள பற்றி தான் நிறைய யோசிக்குவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், உங்களை பற்றி நான் அவ்வளோ யோசிக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பற்றி அவ்வளோ யோசிக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு தேவன் நம் மீது அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு, எவ்வளவு அவர் அறிஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு நமக்காக அவர் நம் மீது அன்பு கூறுகிறார் என்று நீங்க சிந்தித்து பாருங்க இந்த மாலை வேளையில. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன். He knows you.
ஆமென். ஏன்னா உலகத்தில் யார் உங்களை குறித்து என்றாங்களோ இல்லையோ, உங்கள் சொந்த கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ யார் உங்களை குறித்து அதிகமாக யோசிக்கிறாங்களோ இல்லையோ, ஒருவேளை நீங்கள் யாருமே என்னை குறித்து யோசிக்கலைங்க, எனக்கு யாருமே இல்லைங்கன்னு நீங்கள் சொல்கிற ஒரு நபராக இருக்கலாம். நான் சொல்கிறேன், எப்படி மணலிலே எவ்வளவு மணல் இருக்குது, அதாவது அந்த மணல் எவ்வளவு இருக்குது பாருங்கள், அவ்வளோ எண்ணங்கள் தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் மீது. அப்படின்னா என்ன அர்த்தம்? so conscious God is upon you. அவர் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறார் உங்கள் மேலே. ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ நேசிக்கணும் உங்கள் ஆண்டவரை. அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ கான்ஷியஸ், நான் இவ்வளோ யோசிக்கிறேன் உன்னை பற்றி. நாம் கர்த்தரை குறித்து யோசிக்கிறோமோ இல்லையோ, நாம் கர்த்தரை குறித்து அவரை கவனிக்கிறோமோ இல்லையோ, நாம் கர்த்தரண்டையில் வருகிறோமோ இல்லையோ, அவர் அவ்வளோ யோசிக்கிறார் நம்மை பற்றி. அவ்வளோ எண்ணங்கள் அவருக்கு நம்மீது நம்மை குறித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன் பாருங்க, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த காலை வேளையில் வாசிச்சோம் இல்லைங்களா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசனங்கள் எல்லாம் அருமையான வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, பரிசுத்தத்தில் நீங்கள் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறீங்க. அவரை போல யாரும் யோசிக்கவும் முடியாது, அதில் அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் என்றால் என்ன? நாம் அதை தான் பார்த்தோம் பாருங்க. டு பி செட் அபார்ட். பரிசுத்தம் என்றால் என்ன? டு பி ஹோலி. இதை போல ஒன்று இருக்காது. அது கான்சக்ரேட்டட். இது இதற்காக தனித்தெடுக்கப்பட்டது. அப்போ அவரை போல ஒருவர் நம்ம யோசிக்கவே முடியாது. ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ யோசிக்கிறார் தேவன் நம்மை குறித்து. சொல்றாரு கர்த்தர், உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு அதான் சொல்றாரு, ஐ நோ யூன்றாரு. உங்க தலை முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறாரா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. God has numbered my very hairs. என் தலை முடிய கூட எண்ணி வைத்திருக்கிறார். என் ஒரு தலைமுடி கீழே விழுந்தா கூட கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அவ்வளவு தேவன் என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை சேவிக்கிறதற்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதிகளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் நேசிக்கிறோன்றா, அதுக்கு நாம் கொடுத்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, we have to be blessed because we have a good God. We have to be blessed because we have a true God. We should be proud of our God whom we serve, whom we love, whom we cherish and whom we do everything. அவருக்காக எது வேண்டுமானாலும் செய்யத்தக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். ஆகவே தான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்காக வாழாதீங்க. இவ்வளவு யோசிக்கிறாரு ஆண்டவர், எனக்காக என் தலைமுடிய கூட எண்ணி வைத்திருக்கிறாரா, அவருக்காக வாழுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு, இவ்வளவு அக்கறை காண்பிக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. நாம கூட நம்ம தலைமுடிய எண்ணினதை நீங்க எண்ணி இருக்கீங்களா? உங்க தலைமுடிய தலை வாரி இருக்கிறோம், நல்ல எண்ணெய் வச்சிருக்கிறோம், நல்ல ஷாம்பு போட்டு தலை வாஷ் பண்ணியிருக்கிறோம், ட்ரையரை போட்டு காய வச்சிருக்கிறோம், நல்லா சீவி இருக்கிறோம். அவ்வளோதான். எண்ணி இருக்கிறீங்களா? அவர் எண்ணி இருக்கிறாருங்க. அவர் எண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் உங்களை மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறார். ஏன் எண்ணி வச்சிருக்கிறாரு? அவருக்கு வேற வேலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவ்வளவு உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. விளங்குதுங்களா? உங்களை கர்த்தர் அவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம் எதற்கு? உங்கள் தலை முடியை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அந்த வசனத்தை பாருங்க, உன் தலைமுடி எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகவே நீ பயப்படாதிரு. அவ்வளோ அறிஞ்சு வச்சிருக்கிறாரு கர்த்தர் உன்னை, உங்களை, உங்க குடும்பத்தை. நீங்க ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அவருக்கு. உங்க பயோடேட்டா அவர்கிட்ட இருக்கு. எண்ணப்பட்டிருக்கிறது, எண்ணி வைத்திருக்கிறாராம். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் அவர்.